சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேலும் அங்கை உரை மாறுவா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, கூர்மாவதாரம் என்ற தலைப்பிலே கூர்மப் பெருமாளை பற்றி சில கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறேன். நாட்டில் அதிகம் பேசப்படாத ஒரு அவதாரம் கூர்மம். ரொம்ப பிரபலமாக ராமனை பற்றி கிருஷ்ணனை பற்றி பேசுகிறாங்க. அடுத்தபடியாக பரசுராமன் வராகம் பேசுகிறாங்க. இந்த பலராமன் கூட கொஞ்சம் பேசப்படுகிறார். ஆனால் இந்த கூர்மம் என்ற இரண்டாவது அவதாரம் அதிகம் பேசப்படவில்லை. ஒரு காரணம் அநேகமாக பகவானுடைய 10 அவதாரங்களிலே ஆயுதம் எடுக்காத ஒரு அவதாரம் இந்த கூர்ம அவதாரம். அது மட்டும் இல்லை, கையில் ஆயுதமே இல்லாத ஒரு அவதாரம் கூர்ம அவதாரம். ராமர் வில்லோடு இருப்பார், கிருஷ்ணர் சக்கரத்தோடு இருப்பார், பலராமன் கதையோடு இருப்பார், பரசுராமன் பரசோடு இருப்பார். இப்படிலாம் பார்க்குறோம். மத்ஸ்யாவதாரம் கூட அரக்கர்களோடு மோதும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போது இந்த ஒரு அவதாரம் ஆயுதம் எடுக்காத அவதாரம் ஒன்று. ரெண்டாவது காரணம், அதிகமாக செயல்பாடு இல்லாத அவதாரம். இப்போ நரசிம்ம அவதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உலக பிரசித்தி பெற்ற இரணிய சம்ஹாரம், இரணியனுடைய சகாக்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணினார். அதுக்கப்புறம் அந்த அவதாரம் முடிஞ்ச பிறகு லக்ஷ்மி நரசிம்மர் என்று தியானிக்கப்படுகிறார். நரசிம்ம உபாசகர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். பரசுராமன் கூட எடுத்துட்டிங்கன்னா, பரசுராமன் 21 தலைமுறை சத்திரியர்களை கொன்றான். ராமனை வம்புக்கு இழுத்துருக்கிறான். பீஷ்மரோட சண்டை போட்டிருக்கான். கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கான். பரசுராமனை பற்றி அதிகமாக ரெஃபரன்ஸ் வருது. கிருஷ்ணனை பற்றி ராமனை பற்றி கேட்கவே வேண்டாம். வராக பெருமாள் பூமாதேவியை கொண்டு வந்தவர் என்ற பெயரில் வராக புராணமே இருக்குது. கைசிக புராணம் ரொம்ப ஃபேமஸ். இந்த கூர்ம அவதாரம் பார்க்கடல் கடையிற போது அந்த மந்திரமலை அமிழ்ந்து போகாமல் முதுகில் தாங்கிக்கிட்டார். இது ஒன்று தான். வேறு ஒன்றும் அவரை பற்றி ஒன்றும் விசேஷமான செய்திகள் இல்லை. அப்போ இவர் அதிகமாக ரோல் ப்ளே பண்ணலை அப்படின்னு சொல்லலாமான்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் புராணங்களை புரட்டி பார்க்குற போது எப்படி ஒரு நாடகத்துக்கு டைரக்டர் ரொம்ப முக்கியமோ ஆனால் மேடைக்கு வரமாட்டாரோ, அதுபோல் கூர்ம பெருமாள் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறார். அது என்ன அப்படின்னா, நாம் நினைக்கிற மாதிரி பார்க்கடல் கடைஞ்ச போது மட்டும் அவர் அந்த ரோல் ப்ளே பண்ணலை. பாத்ம புராணத்திலே ஒரு செய்தி பார்க்குறோம். என்ன அப்படின்னா, பூமியை ஆதிசேஷன் தாங்குகிறான். இது நம்ம படிச்சிருக்கோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஆதிசேஷனையும் பூமியையும் சேர்த்து இந்த கூர்ம பெருமாள் தாங்குகிறார் என்ற செய்தியை பத்மபுராணம் தான் சொல்லுது. அந்த பத்ம புராணத்தில் இன்னும் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா?
வராக அவதாரத்திலே ஆவரண சமுத்திரத்திலிருந்து வராக பெருமாள் பூமியை மீட்டு கொண்டு வந்தவர். ஆதிசேஷன் தலையிலே பூமியை வைத்து அந்த ஆதிசேஷனை கூர்ம பெருமாள் முதுகிலே பொருத்தினார் அப்படின்னு ஸ்பெஷலாக மென்ஷன் இருக்குது. அப்போ எந்த அவதாரமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கூர்ம அவதாரம் இருக்குது. மச்சாவதாரத்துக்கு முற்பட்ட காலத்திலே இருக்குது. அப்போ அதை எப்படி ரெண்டாவது அவதாரம்னு சொல்ல முடியும்? ஒரு சைலண்ட் பார்ட்டிசிபெண்ட். அவர் பூமியை தாங்குறாருன்னு யாருக்குமே தெரியாது. மந்திரமலையை தாங்கியவர்னு தான் தெரியும். பாத்ம புராணத்தில் மட்டுமில்லை, நாரத புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர தாமச ராஜச புராணங்களில் கூட இந்த செய்தி வந்திருக்குது. அப்போ யோசித்து பார்த்தா இந்த கூர்மாவதாரம் எல்லா அவதாரத்துக்கும் முந்திய அவதாரம் மட்டுமல்ல, எல்லா அவதார காலங்களிலும் இருந்தவர், செயல்பட்டவர். எல்லா அவதாரங்களும் முடிந்த பிறகும் இருக்க போகிறவர். அப்படி வருது. வேறு எந்த அவதாரத்துக்கும் இப்படி சிறப்பு இல்லை. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். புராணங்களை நுட்பமாக படிக்கிற போது தான் நமக்கு இந்த செய்தி தெரியுது. இதை படிக்கிற போது இந்த கூர்ம பெருமாளை பற்றி நம்ம அதிகமாக விஷயங்கள் சொல்லி ஆகணும், மக்களுக்கு தெரியணும் என்ற ஆர்வம் எனக்கு மேலிட்டது. சரி, இப்போது பார்க்கடலை கடைந்த போது அவர் எப்படி அங்கே வந்தார் அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலை கடலுக்குள்ளே அமிழ்ந்து போவதை பார்த்து கலக்கமடைந்தார்கள். அப்போ பெருமாள் என்ன சொல்கிறார்? நீங்கள் போய் பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷனை தாண்டி கூர்மராஜா என்ற என்னுடைய இன்னொரு வியூகம், எப்படி பிரத்யும்னன் சங்கர்ஷனுங்கிறது ஒரு வியூகமோ அது மாதிரி ஒரு வியூகம், அவரை கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னா தாங்க முடியாத பாரத்தை தாங்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் கூர்மாவதாரம். அவரை போய் கேளுங்க அப்படின்றார். வராகம் பூமியை தூக்கினார். ஆனால் அந்த வராகமும் பூமியை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெடஸ்டலாக கூர்ம பெருமாள் தான் நினைச்சார். மந்திரமலையானது சுழலப்படும் போது உள்ளே போய் பாதாளம் வரைக்கும் இறங்கிடுச்சு. அப்புறம் எப்படி கடைய முடியும்? அதை தாங்கணும், மந்திரமலை வெயிட் ஒன்றும், சுழற்றும் போது ஏற்படுற அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஒன்று, இவ்வளவையும் தாங்கணுமே. அந்த பக்கம் தேவர்கள், அந்த பக்கம் அசுரர்கள், இவ்வளவுக்கும் ஈடு கொடுக்க கூர்மராஜாவால் மட்டும்தான் முடியும் என்று பெருமாள் சொல்கிறார். அப்போ அவர்கள் போய் விண்ணப்பிக்கிறார்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? நான் இங்கே இருந்து இந்த கடமையை செய்து கொண்டே உங்களுக்காக இன்னொரு வடிவெடுத்து அங்கே வருகிறேன் என்று. இங்கே அவர் பூமியை தாங்கிக்கிட்டு இருக்கார், அங்கே இன்னொரு வடிவெடுத்து மந்திரமலையை தாங்க வர்றார். அப்படி தான் புராணம் சொல்லுது. இது பல பேருக்கு தெரியாது. இந்த கூர்ம பெருமாள் மந்திரமலையை தாங்கினார், பூமியை தாங்கினார். சரி, இப்போ அதனால் என்ன, நமக்கு என்ன நன்மை? இப்போது மச்சாவதாரமாவது கடல் பயணம் செய்கிறவர்களுக்கு கருணை காட்டுகிறவர்னு ஒரு பேர் உண்டு. பரசுராமர் அராஜகமான ஆட்சியாளர்களை ஒடுக்குகிறார்னு பேர் உண்டு. ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய அவதாரங்கள். கூர்மாவதாரத்தினால் நமக்கு என்ன நன்மை என்ற கேள்வி வருகிறது. இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த கூர்மாவதாரம் எல்லாருக்கும் தேவையான ஒரு அவதாரம். நமக்கு அவர் அப்படி ஒரு நன்மை செய்கிறார். அது என்ன? இதை யோகசாஸ்திரம் சொல்லுகிறது. யோகசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா,
இந்த உடலிலே மனித சரீரத்திலே ஏகப்பட்ட நாடிகள் இருக்கின்றன. பிரசித்தமாக சரஸ்வதி நாடி இருக்குது. நாக்கு நுனியில் தொடங்கி ஹிருதயத்தில் போய் முடியக்கூடியது சரஸ்வதி நாடி. கவிதை, பாஷா ஞானம், அறிவு, பேச்சு திறமை, பாட்டுக்கிட்டலாம் அதில் வரும். அடுத்து பிரம்மநாடி, சூக்ஷ்ம நாடின்னு சொல்லுவாங்க. அது பிரம்மரந்திரம் வரைக்கும் போகுது, ஹிருதயத்திலிருந்து தொடங்கி. அது மோட்சத்துக்கு காரணமானது. அது மாதிரி கூர்ம நாடி என்று ஒரு நாடி இருக்கிறது. இந்த நாடி எங்கே தொடங்குகிறது? இந்த முதுகுத்தண்டின் கீழ்பாகம். அங்கே தானே குண்டலினி இருக்கிறதாக சொல்கிறாங்க. அங்கே தொடங்கி அந்த முதுகுத்தண்டு வழியாக மேலே கழுத்திலே முடிகிறது. அங்கே நிலை கொண்டு அதிலிருந்து ஒரு கிளையாக மூளைக்கு செல்கிறது. இந்த கூர்ம நாடிக்கு என்ன வேலை? யோகசாஸ்திரம் சொல்லுது, கூர்ம நாடியானது தியானத்துக்கு உதவுகிறது. நாமெல்லாம் என்ன சொல்கிறோம்? கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ண 1000 நினப்பு வருது. கடவுளை தவிர எல்லா உருவமும் முன்னே வந்து நிற்கிது. குறிப்பாக சினிமா நடிகைகள் உருவம் ரொம்ப அழகாக வந்து நிற்கிது. மனசை ஒருநிலைப்படுத்த முடியலையே. கண்ணு முன்னால் கடங்காரன் வர்றான், பக்கத்து வீட்டுக்காரன் வர்றான், சினிமா வில்லன் வந்து நிற்கிறான். கடவுளை தவிர பாக்கி எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? மனதை ஒருநிலைப்படுத்த என்ன வழி தெரியலையே. யாராவது உதவ மாட்டிங்களா? அதுக்கு யோகசாஸ்திரம் சொல்லுது, ஏன் கதறீங்க பதறீங்க? இருக்கவே இருக்கு கூர்ம நாடி. இந்த கூர்ம நாடிக்கு அதிதேவதை கூர்ம பெருமாள். கூர்ம பெருமாள் மனம் வைத்தால் இந்த கூர்ம நாடியை அவர் செயல்படுத்துவார். ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து வெறப்பாக்குவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்தா எந்த பொருளை தியானிக்கிறீங்களோ அந்த ஒரு பொருள் மட்டும் கண் முன்னால் நிற்கும். பக்கத்தில் இடி விழுந்தால் கூட தியானம் கலையாது. அதனால் யோகிகள் தியானம் பண்ணும்போது முதல்ல கூர்மாவதாரத்தை வழிபட்டு கூர்ம நாடி தங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தான் யோகத்தை ஆரம்பிக்கிறார்கள். இது யோக சாஸ்திரம் சொல்லுது. கூர்ம பெருமாளுடைய அருள் இல்லை என்றால் எந்த யோகியும் சாதனை செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, எந்த மாணவனும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. மெமரி பவர் நிற்காது. எந்த வியாபாரியும் ஒழுங்காக லாப நஷ்ட கணக்கு பார்க்க முடியாது. எந்த அட்மினிஸ்ட்ரேட்டரும் ஆட்சியை ஒழுங்காக செய்ய முடியாது. எந்த பேச்சாளரும் கோர்வையாக பேச முடியாது. மனதை ஒருநிலைப்படுத்துதல் என்பது கூர்மாவதாரம் மட்டுமே கொடுக்கிற பிச்சை. இது சாஸ்திரம் சொல்லுது. உங்களை யாருக்காவது கூர்மாவதாரத்தினுடைய அருள் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். எல்லாருக்கும் அவசியமான பெருமாள் இந்த கூர்மாவதார பெருமாள். நமக்கு தெரியலையே. நம்மால் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட ஒருவர் தான் நமக்கு ரொம்ப வேண்டியவர் என்பது இப்படித்தானே தெரிகிறது. இது மட்டுமல்ல, கூர்மாவதாரத்தை இன்னும் வேறு எதுக்காகலாம் வழிபடுவார்கள் என்று பெரியவர்கள் சம்பிரதாயமாக சொல்லி வந்திருக்கிறார்கள். அதையும் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. முதல்ல அவர் பாரம் தாங்குகிறவர். 10 அவதாரங்களில் பாரம் தாங்கி அவர் தான். அதனால் இந்த வெயிட் லிஃப்டர்ஸ் இருக்காங்கள்ல, பாடி பில்டர்ஸ், அவங்களுக்கு அவர் ரொம்ப முக்கியமான தெய்வம். அவரை வழிபட்டால் உங்களுக்கு அமானுஷ்யமான பலம் வரும், நல்ல உடல் கட்டு வரும். அடுத்து சித்த வைத்தியத்திலே கச்சப பஸ்பம் என்று ஒன்று உண்டு. கச்சபம்னா ஆமை. ஆமைக்கு என்னென்ன பேர் இருக்குது தெரியுமா?
கூர்மப் பெருமாள்னா ஆமை தான். அவர் முதுகில் ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது மேலே மலையை வச்சு நீங்கள் கடைங்கன்னு சொன்னார். பூமியையும் அப்படி தான் தாங்குறாரு, அந்த ஓடில் தான் தாங்குறாரு. இந்த கூர்மப் பெருமாளுக்கு கூர்மகான்னு ஒரு பேர், கச்சபகான்னு ஒரு பேர், அகூபாரகன்னு ஒரு பேர், கமடகன்னு ஒரு பேர், அம்புஜரகன்னு ஒரு பேர். இந்த கமடகங்கிற பேரை வில்லிபுத்தூர் ஆழ்வார் பயன்படுத்துகிறாரு. இறைவணக்கம் சொல்லும்போது ஒரு அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் மீனமாகியும் கமடமதாகியும் மேருவை எடுக்கும் தாள் ஏனமாகியும் நரவரியாகியும் எண்ணருங்குரலாகியும் பூனல்வாய் மழுத்தரித்த கோவாகியும் அறக்கரை கொலை செய்த வானநாயகன் ஆகி நின்ற மான் மலரடி மறவேனே அப்படின்னு நம்ம அப்போ அவதாரங்களை வரிசைப்படுத்துகிறார். அதில் கூர்ம பெருமாள் சொல்லும்போது கமடம்ங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார். மீனமாகியும் கமடமதாகியும். அப்போ இதெல்லாம் அவருடைய பேர், கூர்ம பெருமாளுக்கு பேர். இதில் கச்சப்பன்கிறது ஒரு பேர் அவருக்கு. கச்சப்பன்னு ஆமை. இந்த கச்சப பஸ்பங்கிறது என்னென்னா, ஆமையினுடைய முதுகு இருக்கு இல்லையா, அது உறுதியானது. அது எலும்புகளை விட பலசாலி, பல்லை விட பலம், நகத்தை விட பலம், யானை தந்தத்தை விட பலம். அதனால் அந்த ஆமை ஓட்டில் பஸ்பம் செஞ்சு அதை உட்கொண்டால் எலும்புகள் பலப்படும், பற்கள் விடமாட்டா, நகம் உடையாது, சிதையாது. உங்களுக்கு முதுமை வந்தாலும் சாவு வந்தாலும் நீங்கள் எரிக்கப்பட்ட இடத்திலே பல்லு 32 எடுக்கலாம் க்ளீனாக. எலும்பெல்லாம் அப்படியே இருக்கும், நகமெல்லாம் அப்படியே இருக்கும். கால்சியம் அவ்வளோ இருக்குது அதில். ஆனால் அந்த ஆமை ஓடு பஸ்பம் ஒழுங்காக செய்யக்கூடிய முறை இப்போ வர வர மறைஞ்சிருச்சு அல்லது மறைஞ்சிக்கிட்டு வருது. இன்றைக்கி அலோபதிக்கு போனீங்கன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நாங்கள் இன்ஜெக்ஷன் போடுறோம், கால்சியம் இன்ஜெக்ஷன் சொல்லி போடுறோம், பட் அதுக்கு இஃபெக்ட் அவ்வளவு இல்லை, நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. கால்சியத்தை உடம்பு அப்படி அப்சார்ப் பண்ணிக்க மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. பால் குடித்தா கிடைக்கிற பயன் கூட கால்சியம் டேப்லெட்ஸ்லேயும் கால்சியம் இன்ஜெக்ஷன்லேயும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ பாடி அப்சார்ப்ஷன் கால்சியம் மெடிசினாக கொடுக்கும்போது அவ்வளவு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சித்த வைத்தியத்தில் இந்த கச்சப பஸ்பம் சாப்பிட்டிங்கன்னா எலும்புகள், இந்த எலும்புக்குள்ளே இது டென்சிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்ரே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எலும்பு எக்ஸ்ரே எடுத்தால் அந்த எலும்பு பால் மாதிரி வெள்ளையாக விழுகணும். அப்படி இல்லாமல் கிளாஸ் மாதிரி விழுகுதுன்னா அது டென்சிட்டி இல்லைன்னு அர்த்தம். எலும்புக்குள்ளே ஒரு சரக்கு இல்லை, அதான் கிளாஸ் மாதிரி விழுகுது. அதனால் டென்சிட்டி இருந்ததுன்னா பால் மாதிரி விழுகு. ஏன்னா அந்த எக்ஸ்ரே தடுக்குது அது. அதான் ஆமை ஓட்டு பஸ்பம் அவ்வளோ நல்லதுங்க. ஆனால் இது வழக்கொழிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஆமை ஓட்டு பஸ்பம்னு ஒன்று இருக்குன்னு வைத்தியர்களுக்கே தெரியல, ஆனால் சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் வாழ்க்கையில் இன்றைக்கி குறிப்பாக மேல்நாட்டில் பார்த்திங்கன்னா அன்சர்டனிட்டி, நாளை பொழுது என்ன ஆகுமோ தெரியல. ஒரு அஸ்திவாரம் இல்லாத கட்டடமாக இருக்குது என் வாழ்க்கை. ஒருத்தன் போட்டில் உட்காந்துருக்கான், அந்த போட்டை கொண்டு போய் நடுக்கடலில் விட்டாங்க, எங்கே பார்த்தாலும் தண்ணி தான். இவன் என்ன நினைப்பான், என் வாழ்க்கை என்றைக்கு முடிய போகுதுன்னு தெரியலையே, இந்த படகு கரை சேருமா இல்லை அமிழ்ந்து போயிடுமா என்று பக்கு பக்குன்னு இருக்கும், பயமாக. வாழ்க்கை அப்படி இருக்குது பல பேருக்கு. இன்றைக்கி ஃபாரினில் பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி அபவுட் ஃப்யூச்சர், என் எதிர்காலம் நிச்சயம் என்று சொல்கிறதுல யாருக்குமே இல்லை. அந்த மாதிரி வாழ்வு வாழ்கிறவர்களுக்கு இந்த கூர்ம பெருமாள் தான் கடை தேற்றும் தோணி. அவர் பாரம் தாங்குவார், உங்கள் வாழ்வின் பாரத்தை அவர் தாங்கிக் கொள்ளுவார். கவலைப்படாதே, நான் தாங்குறேன்டா, உன்னுடைய செலவுகளையும் பொறுப்புகளையும் நான் தாங்குகிறேன் என்று சொல்லக்கூடியவர் அவர். அதனால் அவருக்கு பாரம் தாங்கி, வாழ்வின் சுமை தாங்கி என்று பெயர் உண்டு. அப்புறம் இந்த மன அடக்கத்துக்கு இந்த கூர்ம நாடியை பற்றி சொன்னேன். இந்த விஷயத்தை வேறு விதமாக
ஒரு தமிழ் கவிஞர் சொல்கிறாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர், வேண்டியவர், ரொம்ப பாப்புலர். அவர் யார்? திருவள்ளுவர். அவர் என்ன சொல்கிறாரு? அறத்துப்பால் 13வது அத்தியாயம் அடக்கமுடைமை, அதில் 6வது குறள் என்ன சொல்கிறாரு? ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. ஆமைக்கிட்டேன்னு ஒரு பாடம் கற்றுக்குங்கப்பா. அதுக்கு பின்னால் 2 கால், முன்னால் 2 கால், முன்பக்கம் தலை, 5 உறுப்பு நீட்டிக்கிட்டு இருக்கோம். யாராவது எதிரி வர்றாங்கன்னு தெரிஞ்சால் 5ஐயும் உள்ளே எடுத்துக்கும். அது மாதிரி இந்த மனம் என்ற ஆமைக்கு 5 இந்திரியங்கள் வெளியே நீட்டிகிட்டு இருக்கு, கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்னு. அதை நீங்கள் இஷ்டத்துக்கு வெளியே விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு தீனி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். சுகபோகம் சுகபோகம்னு அனுபவித்து வீணாக போவீங்க. ஆமை எப்படி சுருக்கிக்குதோ அதுபோல் உங்கள் இந்திரியங்களை சுருக்கி கொள்ளுங்கள், அடக்கி கொள்ளுங்கள். அது 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இதுக்கு ஏகாதசி கதைகளில் ஒரு கதை இருக்குது. ஒரு மகாராணி ஏகாதசி அன்னைக்கு விரதம் காக்கிறாள். அந்த விரதம் முடிகிற வரைக்கும் இச்சாப்பத்தியம், பெண் வாசனை கூடாது ஆணுக்கு, ஆண் வாசனை கூடாது பெண்ணுக்கு. அந்த நேரம் பார்த்து இந்த ராஜா அவளை படுக்கை அறைக்கு அழைக்கிறான். அவள் மறுக்கிறாள். அவன் பலவந்தப்படுத்துகிறான். அப்போ அவள் என்ன சொல்கிறா? கூர்ம பெருமாளே, இந்த உலகத்தை தாங்குகிறவரே, இந்த ஏகாசி விரதத்தை தாங்கக்கூடாதா? இதை தாங்கி தாங்கள் நிறைவேற்றி தரக்கூடாதா என்று அழுது மன்றாடுகிறாள். அவர் கிருபையினாலே மன்னன் திருந்தி அவளுக்கு ஏகாதசி வெற்றிகரமாக முடிகிறது என்று ஒரு கதை இருக்கிறது. அலைபாயும் மனதை நிலை கொள்ளச் செய்பவன் இந்த கூர்ம பெருமாள். அப்புறம் இந்த அடுத்த பாயிண்ட் இந்த ஆமையானது நிலத்திலையும் வாழும், நீர்லையும் வாழும். இங்கிலீஷில் ஆம்ஃபிபயஸ்ன்னு சொல்லுவோம். நிலத்திலையும் வாழும், நீர்லையும் வாழும். ஆகவே இந்த கூர்ம பெருமாள் ஸ்விம்மிங் போகிறாங்கள்ல, நீந்துறதுக்கு போகிறாங்கள்ல, அவங்களுக்கு ரொம்ப வேண்டிய பெருமாள். இப்போ நீந்தினாலும் நீங்கள் கரெக்டான வரணும். தரையில் வாழ வேண்டிய மனுஷன் தானே தண்ணிக்குள்ளே விழுந்துருக்குறீங்க. இப்போ அங்கே உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் என்ன ஆகுறது? முதல்ல கவுனா என்ன ஆகிறது? மூச்சு திணறுனா என்ன ஆகிறது? நீச்சு மறந்து போனால் என்ன ஆகிறது? அந்த கூர்ம பெருமாளை மனசில் நினச்சிக்கோங்க. அந்த ஆம்பிபியஸ் இரட்டை ஜீவனம் ஜீவிக்கக்கூடிய அவர் உங்களை நிலத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இந்த பாகவதத்தில் தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை வச்சு கடையிற போது எப்படி கடையிறாங்களாம்? வேக வேகமாக கடையிறாங்க. இந்த கல்லாகிய மந்திரமலையும் ஓடாகிய ஆமையின் முதுகும் உராயும் போது ஃப்ரிக்ஷன், நெருப்பு வருது. அந்த நெருப்பு குபு குபுக்குன்னு தேவர்கள் மூஞ்சில் அடிக்குது. தண்ணிக்குள்ளே போய் பாதாளம் வரைக்கும் பாயுது. அப்படி நெருப்பு. அந்த மாதிரி கடையிறாங்க. அப்போ தேவர்களுக்கு ஒரு வருத்தம். ஐயோ, நம்ம பெருமாளை போட்டு இந்த பாடுபடுத்துகிறோமே. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் குப்புரை படுத்துக்குங்க. உங்கள் முதுகில் இந்த லேத்து பட்டுற ட்ரில்லிங் மிஷின் இருக்குல்ல, அதை ஓட்டுங்க. யாராவது சொல்லி ஓட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓட்டி பாருங்கள், தெரியும். அது மாதிரி இருந்தது. ஆனால் இந்த கூர்ம பெருமாள் என்ன பண்ணாராம்? தேவர்கள் ஓடி போய் அவர்கிட்ட, சுவாமி எங்களை மன்னிக்கணும், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், ஏய், ரொம்ப நாளாக முதுகு எனக்கு யாரும் சொரிஞ்சு விடாமல் இருந்தாங்கடா, அரிக்குது. நீங்கள் தாண்டா எனக்கு அந்த ஹெல்ப்பு பண்ணுறீங்க. நல்லா சொரிஞ்சாப்பில் இருக்குது, தொடர்ந்து ஓட்டுங்கடா அப்படின்னு சொன்னாராம். அதை அப்படி ஸ்லோகமாக போட்டிருக்காரு வியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தில். அதை படிக்கிறேன் பாருங்கள். அசுரேந்திரைகி புஜவீரிய வேபிதம் பரிபிரமந்தம் கிரிமங்கம் புஷதா பிப்ரத ததா வர்த்தனமாமாதி கச்சபோ மேனேங்க கண்டூயனம் அப்பிரமேயா.
இது பாகவதம் 8வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்திலே 10வது ஸ்லோகமாக இருக்கிறது. இதுக்கு பொருள் என்னென்னா, மன்னனே பரீட்சித்து மன்னனை பார்த்து பேசுகிறாரு. தேவர்களும் அசுரர்களும் தங்கள் பலங்கொண்ட மட்டும் இரு கைகளாலும் அந்த மலையை வலிந்து இழுக்க அந்த மலை பகவானது முதுகிலே சுற்றி சுற்றி வந்தது. அவ்வாறு சுற்றுவது பெரும் பலம் படைத்த ஆதிகூர்மமான பகவானுக்கு முதுகை சொரிந்து கொடுப்பது போல் இருந்ததாம். யாசர் சொல்கிறாரு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்திருப்பார். இவ்வளவுக்கும் அவர் கூர்மம் இருக்கே, அது வெஜிடேரியன், அது ஆம்னிவோரஸ்ன்னு சொல்கிறாங்க சில பேர். பட் நடைமுறையில் அது தாவரம் தான் சாப்பிடுது. ஒன்று தாவரம் தான் சாப்பிடுது, அல்லது மெஜாரிட்டி தாவரம் தான் சாப்பிடுது. அது அசைவம் சாப்பிட்றதுன்னா எதை சாப்பிடுதுன்னு ஒரு கேள்வி. அதுக்கு யாரும் சப்ஸ்டான்ஷியலாக பதில் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லை, ஆயுசு அதுக்கு 100 வயசு. சாதாரணமாக ஒரு ஆமை 100 வயசு வாழும். காரணம் என்னென்னா, அது அதிகமாக அலட்டிக்கிறது இல்லை, மெல்ல தான் நடக்கும். ஸ்லோ வாக்கிங் தான். இப்போ குரங்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே தாவும், அங்கேருந்து இங்கே தாவும். எப்போவுமே லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்னு அதுக்கு ஆயுசு கம்மி. ஆனால் ஆமை மெல்ல தான் போகும், அது 100 வயசு வாழும். இப்போ என்னாச்சுன்னா, இந்த கூர்மாவதாரத்தினுடைய அடுத்த ஒரு பெருமை என்னென்னா, இந்த மாதிரி முதுகு சொரிகிற மாதிரி இது இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் கூர்ம பெருமாளுடைய கிருபை உங்களுக்கு இருக்குமானால், உங்களுக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும், மந்திரமலை சுழல்வது போல் டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அது சுகமாக இருக்கும், நிம்மதியாக. உங்களுக்கு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கலாம். அதுக்கு தான் அதை சொன்னேன். அதனால் எதிரிகளுடைய தொல்லை வரும்போது அதனால் அச்சம் ஏற்படாமல், கலக்கம் ஏற்படாமல் தைரியமாக அலைபாயாத மனதோடு நீங்கள் இருக்க வேண்டுமானால் கூர்ம பெருமாளுடைய கருணை உங்களுக்கு அவசியம். அப்புறம் அடுத்த பாயிண்ட்டு, இந்த பூகம்பம்னு ஒரு ஆபத்து இருக்குங்க. இந்தியாவில் பெரும்பாலும் இல்லை. அது இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே இந்தியா பூகம்பத்திலிருந்து தப்பி வந்திருக்கிறது. காரணம் என்ன? இந்த இந்திய நாடு ஒரு மகான்கள் வாழும் நாடு, சத்துவகுணம் உள்ளவர்கள் நாடு, புனித சேத்திரங்கள் உள்ள நாடு, புனித நதிகள் உள்ள நாடு, தேவர்கள் நடமாடும் நாடு. அதனால் இங்கே பூகம்பம் அதிகமாக வர்றதில்லை. ஆனால் உலகின் மற்ற நாடுகளில் பூகம்பம் எதிர்பாராமல் வருது, அடிக்கடி வருது. பூமி விரிசல் விடுது, கட்டடம் உள்ளே போகுது. அப்படி பூகம்பம் அடிக்கடி வரக்கூடிய நிலத்திலே வாழக்கூடியவர்கள் இந்த கூர்ம பெருமாளை நினச்சிக்கிட்டால் அந்த பூமி நடுங்காதபடி அவர் ஸ்டெடியாக நிப்பாடுவார். ஸ்டெடியார் ஆடாது. எதுக்கு ஆடுற நீ? அப்போ ஸ்டாண்டர்டீஸில் இருக்கிற பூமிக்கு அட்டென்ஷன் கொடுத்துருவார். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஒரு பெரிய நிர்வாகத்தை, ஒரு கம்பெனி இருக்குது, 1,00,000 பேர் வேலை பார்க்குற கம்பெனி, அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அது சும்மா இல்லை. அஃபிஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய பாரம். அதை தாங்கிறதுக்கு கூர்ம பெருமாளுடைய கருணை இருக்குமானால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற அத்தனை பேரும் உங்களை பார்த்தா வாய் பொத்திடுவான், கை கட்டி அடங்கி போவோம். மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கு கூர்ம பெருமாளால் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் ஆஃபீஸ் மேனேஜராக இருக்கீங்களோ, யாரெல்லாம் 10 பேரை மேய்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்களோ, அவங்களுக்கு இந்த கூர்ம பெருமாளுடைய கருணை அவசியம். உலகத்தையே தாங்கக்கூடிய பெருமாள் இல்லையா அவர்? இப்போது இந்த சந்தர்ப்பத்தில் கூர்ம பெருமாளுக்கு ஒரு ஸ்தோத்திரம் வேணும்னு பல பேரும் ஆசைப்படுவாங்க. சுருக்கமாக வேணுமேனு. நாரத புராணத்தில் முதல் பாகத்திலே 2வது அத்தியாயத்திலே 37வது ஸ்லோகம். அது ஒரு 2 வரி ஸ்லோகம். அது என்னென்ன? ததார மந்தரம் பிருஷ்டே நிரோதே அமிர்த மந்தனே தேவதானாம் ஹிதார்த்தாய தம் கூர்மம் சரணம் கதா. இது சௌனக மகரிஷி நாரத மகரிஷிக்கு உபதேசம் பண்ணுறார். கூர்ம பெருமாளுடைய ஸ்லோகம் ஒன்று சொல்கிறேன், அதை சொல்லிக்கோ, உனக்கு கஷ்ட காலத்தில் நல்ல உதவியாக இருக்கும்னு சொல்கிறார். ததார மந்தரம் பிருஷ்டே, எந்த கூர்மம்
மந்திரமலையை முதுகிலே தாங்கியதோ. நிரோதே, கஷ்டகாலம், உங்களுக்கு பார்க்கடல் கடைய முடியல, மந்திரமலை உள்ளே போகுது. அப்போ நிரோதே, அந்த கஷ்ட காலத்தில் அமிர்தம் மந்தனே, அந்த அமுதம் கிடையும் போது தேவதானாம் ஹிதார்த்தாய, தேவர்கள் நன்மைக்காக தம் கூர்மம் சரணம் கத, அந்த மந்திரமலையை தாங்கிய அந்த கூர்ம பெருமாளை சரணடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ பெரிய ஸ்லோகம் எங்களுக்கு எப்படிங்க சொல்ல முடியும்னு கேட்குறீங்களா? அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 சொல் மந்திரம் ஒன்று இருக்கு. ஓம் கூர்மாய நமக, ஓம் கூர்மாய நமக. இதுவும் நாரத புராணம் தான் சொல்லுது. இதை நீங்கள் டெய்லி சொல்லி வாங்க. கூர்ம பெருமாளுடைய படம் ஒன்று வீட்டில் கட்டாயமாக இருக்கணும். நாங்கள் படத்துக்கு எங்கே போவோம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு இந்தியாவிலேயே கூர்ம பெருமாளுக்கு ஒரு 4-5 கோவில் தாங்க இருக்குது. அந்த 4-5 கோவில் அங்கே மூர்த்தியெல்லாம் நல்லா அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் சுயம்பு மூர்த்தியெல்லாம் கூட இருக்குது. அது கூகுள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கங்க. அந்த கஷேத்திரங்கள் என்னென்னா, ஒன்றும் மகாராஷ்டிராவில் இருக்கிறது சப்தஸ்ருங்கி என்ற ஊரில் இருக்கக்கூடிய கூர்மாவதாரம். இது உற்சவ மூர்த்தி, உலோகத்தால் பஞ்சலோகத்தால் ஆனது. பார்க்க கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்கும். அடுத்து ஆந்திரா சித்தூரில் கூர்மை அப்படின்னு ஒரு ஊர். அங்கே இருக்கிற பெருமாள் கீழே கூர்மமாகவும் இடுப்புக்கு மேலே நரஸ்வரூபமாகவும் இருக்குது. ரொம்ப திவ்யமான மூர்த்தி. அதுக்கப்புறம் ஆந்திராவில் ஸ்ரீகாக்குளம் என்ற ஊரில் ஸ்ரீ கூர்மம் படுத்த நிலையில் இருக்குது. அது அற்புதமான ஒரு மூர்த்தி. இங்கே பகவானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியமாக ஆமைகளை வளர்க்கிறார்கள், தீனி போட்டு வளர்க்கிறார்கள். அதுக்கப்புறம் கர்நாடகாவில் சித்திரதுர்கா என்ற இடத்துல, அது ஹொசதுர்காவில் கவிரங்கப்பூர் என்ற இடத்துல ஒரு அற்புதமான கூர்ம பெருமாள் கோவில் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் இந்த கோவிலுடைய விக்கிரகங்கள், கோபுரங்களை நீங்கள் திரையில் இப்போ பார்க்கலாம். அது ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு இருந்தால் போய் சேவிச்சுட்டு வாங்க. பெரிய புண்ணியம் உங்களுக்கு. ஏன்னா இவ்வளவு நாளாக போயிருக்க மாட்டீங்க, கூர்மத்தை ரொம்ப லேசாக நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ கூர்மத்துடைய அருமை நமக்கு தெரியுது இல்லையா? இந்த கடல் கடைகள் 10,000 ஆண்டு நிகழ்ந்து தான். அந்த 10,000 ஆண்டும் இந்த ஆமையானது அசையாமல் இருந்து தான், நெருப்பு வரக்கூடிய அளவு உராய்வை தாங்கி கொண்டு இருந்து தான். அதனால் அவ்வளவு ஆச்சரியமான ஒரு அவதாரம். இதுக்கு கூர்ம ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குதுங்க. தொன்னெடுங்காலமாக இருக்குது. பழைய ஏட்டுச்சுவடிகளிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த பப்ளிக் டிமாண்ட் அதிகமாக இல்லை. இப்போ குடும்பத்தினுடைய மகிமை தெரியாததுனால மக்கள் வழிபாடு குறைஞ்சி போச்சு. அதனால் கூர்ம ஸ்தோத்திரம் அதிகமாக கிடைக்கல. நமக்கு மெட்டீரியலே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதை நான் தயார் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்பீச்சை ஒரு கூர்ம ஸ்தோத்திரம், அது ரொம்ப நீண்ட ஸ்தோத்திரங்க. ஒரு 50-60 வரி உள்ளது. அவ்வளவும் நம்ம நடத்த முடியாது. ரொம்ப கடுமையான வட சொற்கள். அதனால் சும்மா கொஞ்சம் எளிமையாக இருக்கக்கூடிய சில வரிகளை படித்து அதுக்கான அர்த்தம் சொல்கிறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னன்னா, முதல்ல நமாமி தே தேவ பதாரவிந்தம் பிரபன்ன தாபோபசமாத பத்திரம், பிரபன்ன தாப உபசமாத பத்திரம் என்மூலகேதா யதயோம் சோரு சம்சார துக்கம் பகிர் உட்சிபந்தி. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், முனிவர்கள் தம்முடைய மன அடக்கத்துக்காக எந்த கூர்ம பெருமாளை வணங்குகிறார்களோ
இந்த சம்சார சாகரத்திலே முனிவர்களை வாட்டக்கூடிய தாபம் என்னன்னா மன அடக்கம் இன்மை. இந்த முனிவர்களுக்கு மன அடக்கம் தான் பெரிய கஷ்டங்க. பராசரர் இருக்கார், பிராமணோத்தமர், அவர் படகோட்டுற ஒரு மீனவ பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டு அவங்க 2 பேருக்கும் வியாசர் பிறந்தார். கண்டு மகரிஷி ஒரு தேவலோக பெண்ணை பார்த்து 300 வருஷம் அவளோடு ஈடுபட்டு இருந்தார்னு படிக்கிறோம் விஷ்ணு புராணத்தில். விஸ்வாமித்திரர் 5000 வருஷத்துக்கு நான் கண்ணை திறக்க மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணவர் மேனகை கிட்ட ஃபெயில் ஆகிட்டார். அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது. சௌபரி முனிவர் 50 பெண்களை கல்யாணம் பண்ணி 50 சரீரம் எடுத்து அவங்களோட பல வருஷம் குடும்பம் நடத்துகிறார். என்னென்னா முனிவர்கள் மன அடக்கத்துக்கு பெயர் பெற்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த விஷயம் மன அடக்கம் இன்மை என்பது திடீர்னு அவங்களை விழுங்கிடுது. உலகனைத்தும் சொல்லொன்றின் யாப்பார் பரிந்தோம்பி காப்பவே பல்காலும் காமப்பகை. இந்த அண்டங்களையெல்லாம் ஒரு வார்த்தையில் உத்தரவு போட்டு அடக்கக்கூடிய வலிமை உள்ள தபசிகள் முனிவர்கள் ஒன்றுக்கு மட்டும் பயப்படுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. அது என்னென்ன, இந்த காமம், இந்த செக்ஷுவல் அர்ஜுங்கிற விஷயம் இருக்கே, அவங்களால அடக்க முடியல, ஃபெயில் ஆகிடுறாங்க, அடிக்கடி ஃபெயில் ஆகிடுறாங்க. அதனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்களா, மனசை அடங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு சாமி தாயா இருக்குது. யார்? கிருஷ்ணனா? ஐயோ, அவன் 11,000 மனைவியோடு வாழ்ந்தவன், அவனை போய் கும்பிட சொல்கிறீங்களா? அவனுடைய விக்கிரகத்தை பார்த்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வந்துடுமே. ஒரு பெருமாள் இருக்கார், வேறு யார்? கூர்ம பெருமாள். அதான் சொல்கிறாரு, இந்த முனிவர்களுக்கு சம்சார தாபம் போக வேணும் என்று பிரபத்தி பண்ணுகிறவர்களுக்கு பிரபன்ன தாப உபசம ஆத்தபத்திரம், இந்த காமவெறி என்ற ஒரு வெயிலிலிருந்து முனிவர்களை பாதுகாக்கக்கூடிய குடை, ஆத்தபத்திரம்னா குடை, அப்படி இருக்கக்கூடியது எதிரான இந்த கூர்ம பெருமாளுடைய பாதார விந்தம், அவருடைய பாதங்கள், அதுதான் மன அடக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கூர்மத்தினுடைய பாதத்தை சொல்லும்போது அரவிந்தம்ங்கிற, அரவிந்தம்னா தாமரைன்னு அர்த்தம், அரவிந்த லோச்சனன்னு தாமரை கண்ணுன்னு அர்த்தம். கூர்மத்தினுடைய பாதங்கள் ஏன் தாமரை என்று சொல்லப்பட்டன அப்படின்னா, உத்தம இலக்கணங்கள், சரீர இலக்கணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கை கால்லாம், உள்ளங்கை கால் உள்ளங்கால்லாம் சிகப்பாக தாமரை மாதிரி இருக்கணுமா, அப்படி சொல்லியிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் சாஸ்திரம் அழிஞ்சு போகக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் நான் இப்போ சாமுதிரிகா சாஸ்திரத்திலிருந்து சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. என்னென்னா, மனிதனுடைய சரீரத்தில் 32 லட்சணங்கள் இருக்கணும் என்று சொல்வார்கள். அந்த 32 லட்சணம் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி யாருக்குமே தெரியாது. ஒரு அந்த காலத்து திரைப்படத்தில் ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டுருவோம், அந்த மாப்பிள்ளை கோணைங்க மாதிரி இருப்பான், ஒரு காமெடியானவன். அப்போ பொண்ணோட அப்பா சொல்லுவான், டே மாப்பிள்ளைக்கு 32 லட்சணம் வேணாண்டா, 1.25 லட்சணமாவது வேணாமாடா, இப்படி மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றியடா, கூட்டிகிட்டு வெளியே போடா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தவனை பார்த்து ஏசுறதாக ஒரு நகைச்சுவை காட்சி வரும். அப்போ மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு, 32 இலக்கணம் என்ன, அது என்ன 32 இலக்கணம், நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுக்கிறது ஒரு தப்பா? அதை சாமுதிரிகா சாஸ்திரம் ஒரு ஸ்லோகமாக போட்டிருக்கு. அது என்ன, பஞ்சதீர்க்கம் 5 உறுப்புகள் நீளமாக இருக்க வேண்டும், சதுர்ஹ்ரஸ்வம் 4 உறுப்புகள் குட்டையாக இருக்க வேண்டும், பஞ்சசூக்ஷ்மம் 5 உறுப்புகள் மென்மையாக இருக்க வேண்டும், ஷட் உன்னதம் 6 உறுப்புகள் உயரமாக இருக்க வேண்டும்,
சப்த ரக்தம் 7 உறுப்புகள் சிகப்பாய் இருக்க வேண்டும். திரிகம்பீரம் 3 விஷயங்கள் கம்பீரமாய் இருக்க வேண்டும். திரிவிஸ்தீரணம் 3 உறுப்புகள் அகலமாய் இருக்க வேண்டும். பிரசஸ்யதே இப்படி இருந்தால் சிறப்பு. இப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா 32 ஓடியாந்துடும். ஒரு 5, ஒரு 4, ஒரு 5, ஒரு 6, ஒரு 7, ஒரு 3, ஒரு 3 கூட்டி பாருங்கள் 32 வந்துடும். சரி, அது என்ன அப்படின்னா பஞ்சதீர்க்கம் 5 உறுப்புகள் நீளமாக இருக்கணுமா. என்னென்னடா அப்படின்னா கை இப்படி தொங்க விட்டால் இந்த விரல் நுனி முழங்கால் வரைக்கும் போகணும். ஜானு பாகு, ஜானுன்னா முழங்கால், பாகுனா கை, ஆனா வரை. கை தொங்க விட்டால் அப்படி நீளமாக இருக்கணும். ராமன் நடந்து போனால் அந்த 2 கை யானை துதிக்க மாதிரி இருக்கும். கை கண் வந்து இப்படி நீளமாக இருக்கணும். சில பேருக்கு மொச்சக்கொட்டை மாதிரி இப்படி உருண்டையாக இருக்கும், முட்டைக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. அது முடித்து பார்த்தாலே ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்கும், அது பயமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. தாடை ஹனு இந்த பகுதி இது நீளமாக இருக்கணும். மூக்கு இந்த ஜப்பான்காரனுக்கு இருக்கிற மாதிரி அங்கன்னா அமைங்கி போய் அட்ரஸே இல்லாமல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீளமாக இருக்கணும். மூக்கு நீளமான ராஜமூக்குன்னு பேர். நீங்கள் துபாயில் இருக்கிற ஷேக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு பிரமாதமாக இருக்கும். அப்புறம் வந்து மார்பிலே இந்த 2 கருப்பு புள்ளி இருக்கே, இது 2க்கு இடையில்பட்ட இடம் அது நீளமாக இருக்கணும், அகலமாக இருக்கணும். அப்புறம் 4 உறுப்பு குட்டையாக இருக்கணும். அது என்னென்னா கழுத்து வந்து சிலருக்கு 1 முழம் இருக்கும், நீளமாக தோல் இருக்கும், தலை எங்கேயோ இருக்கும், கழுத்து மட்டும் ஒட்டச்சி வைங்க மாதிரி சாயங்க நீளமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. கழுத்து குட்டையாக இருக்கணும். ஆண் குறி குட்டையாக இருக்கணும், நீளமாக இருந்தால் அது வந்து விலங்கு லட்சணம். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிலாம் இருக்குதுன்னு டாக்டர்ஸ் சில பேர் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. அப்புறம் வந்து பின்பக்கம், அதாவது இந்த பட்டக்ஸ் ஏரியா வந்து அது குட்டியாக இருக்கணும். அப்புறம் முழங்காலுக்கு கீழ்ப்பட்ட பகுதி கணுக்கால் வரைக்கும் இருக்குது, அது குள்ளமாக இருக்கணும். அது சில பேருக்கு நீளமாக இருக்கணும், இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவன் வந்து ஃபிசிக்கல் லேபருக்கு போயிடுவான். அப்புறம் வந்து அடுத்தது 5 உறுப்புகள் மென்மையாகவும் ஒல்லியாகவும் இருக்கணும். ஒன்று அங்குலாஸ்து, இந்த கையில் ஒவ்வொரு விரலையும் 3 அங்குலாஸ்து இருக்குது இல்லைங்களா, இது வந்து இப்படி சின்னதாக இருக்கணும். சில பேருக்கு முந்துன்னு பெருசாக நீரியான மாதிரி இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து ஒல்லியாக இருக்கணும். தலைமுடி இப்படி இழுத்து தொட்டு பார்த்திங்கன்னா நைஸாக வெல்வெட் மாதிரி இருக்கணும். சில பேருக்கு கம்பி மாதிரி இருக்கும், அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் வாழ்க்கையில். அப்புறம் பல் வந்து சின்னதாக அழகாக இருக்கணும். சில பேருக்கு மாட்டு பல் மாதிரி இருக்கும், ஏன்னு சிரித்தான்னா அப்படி ராட்சசன் மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நகம் வந்து மீடியமாக இருக்கணுங்க, ரொம்ப அகலமாக சொலகு மாதிரி இருக்கும் சில பேருக்கு பெருசாக. அப்படி இருந்ததுனால தான் ராவணன் தங்கச்சிக்கு சூர்பன கைன்னு பேர். சூர்பனா முறம், நகம்னா நகம், முறம் போல அகன்ற நகம் உடையவள். சூர்பனகைக்கு இந்த மேலே இந்த முதல் அங்கலாசி முழுக்க நகம் பெருசாக இருக்கும், அது தரித்திர லட்சணம். அது வந்து 5 உறுப்பு ஒரு சின்னதாக இருக்கணும். அதுக்கப்புறம் 6 வந்து ஷடு உன்னதம், நல்ல உயரமாக இருக்கணும். என்ன அப்படின்னா இடுப்பு வந்து சில பேருக்கு நல்லா தொங்கி போய் அகலமாக பீப்பாய் மாதிரி இருக்கும், அப்படி இல்லாமல் இடுப்பு சிறுத்து உயரமாக இருக்கணும். வயிறு பார்த்திங்கன்னா சில பேருக்கு பாம்பு வயிறு மாதிரி ஒட்டி போயிருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. நாபியை சுற்றி இருக்கிற பிரதேசம் ஆமை முதுகு போலே கொஞ்சம் உயர்ந்து இருக்கணும். அப்புறம் மார்பு, சில பேர் நிற்கிற போது இந்த இப்படி உள்ளே போய் நெஞ்சு அமுங்கி நிற்பாங்க, அப்படி இல்லாமல் அப்படி சைடில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த மார்பு விம்மிக்கிட்டு இருக்கணும். அந்த கால சிற்பங்களை பார்த்தா தெரியும். அப்புறம் வந்து மூக்கினுடைய பிகினிங் இந்த இடம் இருக்க, அது நல்ல ஹை செட்டாக இருக்கணும், உள்ளே அமுங்கி இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த தோள்பட்டை இருக்க ஹை செட்டாக இருக்கணும். நீங்கள் ராமானுஜருடைய விக்கிரகத்தை பாருங்கள், இந்த 2 ஷோல்டரும் உயரமாக இருக்கும். அவர் கையை தொங்க விட்டாருன்னா இந்த முழங்கை 2ம் இடுப்பு வரசாது. அவருடைய முழங்கைக்கும் அவருடைய இடுப்புக்கு இடையில் ஒரு கேப் இருக்கும், கையை உள்ளே விடலாம். அது எப்படி வரும்னா இந்த தோல் உயரமாக இருந்தால் தான் அப்படி வரும். இந்த எகிப்திய சிற்பங்களில் படங்களில் பார்த்தா எகிப்திய ஃபெரோவாக்கள்லாம் அப்படி தான் இருக்கும் கையெல்லாம்.
அப்புறம் வந்து நெற்றி நெற்றி சைட்லேருந்து பார்த்தா உள்ளே அமுங்கி பள்ளமாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, நல்லா உயரமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 7 உறுப்புகள் சிகப்பாக இருக்கணும். அது ஆரம்பித்தவன் தான் நான். இதுக்கு என்னென்னா 2 உள்ளங்கை, 2 உள்ளங்கால், 4. அதுக்கப்புறம் வந்து 2 கண்ணினுடைய இறுதி பகுதி, கண் வெளுத்து போயிருக்கும் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் உதடு, கீழ் உதடு, அன்னம், இதெல்லாம் வாய் சிகப்பாக இருக்கணும். இப்படி இருந்தால் 7 உறுப்புகள் சிகப்பு. அது பாதம் வந்து சிகப்பாக இருக்கிறதுனால தான் அரவிந்தம்னு சொல்கிறது. பாத அரவிந்தம்னா தாமரை பாதங்கள், உன் கமல பாதங்கள்னு சொல்கிறாங்கல்ல. ஏன்னா சாமுதிரிக லட்சணம் உள்ளவங்களுக்கு பாதம் அப்படி தான் இருக்கும், பகவானுக்கு அப்படி தானே இருக்கும். அதனால் பகவானுடைய பாதங்களை சொல்லி சொல்லி மனுஷனை பற்றி சொல்லும்போது கூட உங்கள் கமல பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் அப்படின்னு எழுதுவாங்க லெட்டரில். மனசுக்குள்ளே என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னால், சொறி பிடித்த உன் ஜோடி பாதங்களை வணங்குகிறேன்னு எழுதணும். நியாயப்படி என் தலைவிதி என்ன பண்ணுறது, உங்கள் 2 கமல பாதங்களை வணங்குகிறேன்னு எழுதுவாங்க. அப்படி அரவிந்தம் போல சிவந்து இருக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து 3 கம்பீரமாக இருக்கணும். ஒன்று குரல், குரல் நல்லா தாட்டியமாக இருக்கணும், ஒரு கமாண்டிங்காக இருக்கணும். எப்போவுமே ஒரு மனிதனுடைய ஆளுமை குரலில் ரொம்ப இருக்குங்க. ஒரு உத்தரவு போடுறோம்னா செய்யும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் உண்மை நினைக்கணும். அப்படி இல்லாமல் ஸ்டாண்டர்டீஸ் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்ன, கம்பீரமான குரலாக அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து தொப்புள் பகுதி, நாபி, அது உள்ளே ஆழமாக இருக்கணும். சில பேருக்கு வெளியே துருத்திக்கிட்டு இருக்கும் அல்லது பள்ளம் இல்லாமல் இருக்கும், அது தப்பு. அப்புறம் மிடுக்கு, அது என்னன்னா சத்துவம்னு சொல்கிறது. ஒரு நடந்து போகும்போது பார்த்தா இது சிங்கம் நடக்குதா, யானை நடக்குதா, காளை நடக்குதா, புலி நடக்குதான்னு யோசிக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் நடக்கும்போதே சும்மா கோழி மாதிரி நடந்தால் அவன் வாழ்க்கையில் பெருசாக வரமாட்டான். அதான் அது நல்ல கம்பீரமாக இருக்கணும். கடைசியாக 3 விஸ்தீர்ணம், அகலமாக இருக்கணும். ஒன்று மார்பு, ஒரு விஷாலக தன தானிய போகி. எவனுக்கு மார்பு அகலமாக இருக்கோ அவனுக்கு லேண்ட்ஸ் இருக்கும், நிறைய வீட்டில் நெல் மூட்டை இருக்கும், தன தானிய போகி. அப்புறம் தலை நல்லா பெருசாக இருக்கணும், அகலமாக. சில பேர் ஒடுங்கி போய் குருவி மாதிரி இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் நெற்றி வந்து அகலமாக இருக்கணும், ப்ராடு. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நெற்றி மட்டும் 1 ஏக்கர் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது லட்சணம், அப்படி இருக்கணும். அப்போது தலை அகலமாக, நெற்றி அகலமாக, மார்பு அகலமாக இருக்கிறவன் அது ராஜ லட்சணம் இல்லை, அவனை பார்த்தாலே பயமாக இருக்குமே. இதான் 32 இலக்கணங்கள். அது எதுக்கு சொல்ல வந்தேன், பாதார விந்தம் அப்படிங்கிறத சொல்ல வந்தேன். என் மூலக்கேத்தா எதையோம்ஜ சோறு. இந்த எதிகள் முனிவர்கள்லாம் தங்கள் மனம் அடங்கலைங்கிற போது இந்த கூர்ம பெருமாளை வழிபட்டு தான் சம்சார துக்கம் பகிர் ஊட்சிப்பந்தி. இந்த வந்து உலகத்தில் பிறந்தவனுக்கெல்லாம் இந்த மன அடக்கமின்மை ஆயிடுது. இந்த சௌபரி முனிவர் இருக்காரே, அவர் வந்து முதல்ல தவம் செய்கிறதுக்கு ஊரில் தன்னுடைய வீட்டு வாசலில் உட்காந்து தவம் பண்ணாராம். தவம் பண்ணால் ரோட்டில் போகிற வர பொம்பளைகள்லாம் அவருக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக இருந்ததாம். இது சரியில்லைடான்ட்டு காட்டுக்கு போனாராம். காட்டுக்கு போய் தவம் பண்ணால் அங்கே பறவைகளும் விலங்குகளும் ஒன்றோடு ஒன்று புணர்ச்சியில் ஈடுபடும் காட்சியை கண்டு அவருடைய மனசு கெட்டு போச்சான். இதுவும் சரியில்லைடா. அப்புறம் மலை உச்சிக்கு போனாராம். மலை உச்சிக்கு போனால் அங்கே பறவைகளுடைய சல்லாபம் பார்த்தாராம். அங்கே மனசு கெட்டு போச்சான். நான் என்ன தான் பண்ணுவேன், எங்கே தான் போகிறது அப்படின்னு சொல்லி கடலுக்கு அடியில் போய் தண்ணீரை ஸ்தம்பனம் பண்ணி, ஜலஸ்தம்பனம் பண்ணி அங்கே உட்காந்து தவம் பண்ணினாராம். அதாவது தண்ணிக்குள்ளே ஆக்சிஜன் இருக்கிற கொஞ்சம் ஆக்சிஜன் வச்சு மீன் எப்படி சுவாசிக்குதோ அது மாதிரி சுவாசிக்கிற வித்தை ஒன்று இருந்தது யோகத்தில். அதான் ஜலஸ்தம்பனம். அது ஜலஸ்தம்பனம் பண்ணி தவம் பண்ணினாராம். அங்கே என்னாச்சு, மீன்கள், ஒரு அப்பா மீன், ஒரு அம்மா மீன், பிள்ளைகள் மீன் 50 மீன், அப்படி ஒரு ஹோல் ஃபேமிலி ஜாலியாக நீந்தி போச்சான். இதை பார்த்தாராம். ஆஹா, ஃபேமிலிப்பா,
மனுஷன் கொஞ்ச நாளாவது ஃபேமிலி லைஃப் வாழணும் அப்படின்னு டபாருன்னு தண்ணியை விட்டு வெளியே குதிச்சாராம். போய் அந்த ஊர் ராஜா கிட்டே போய் எனக்கு பொண்ணு குடியான கல்யாணம் பண்ணி குடியும் கொடுத்தனமா இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாரான். ராஜா பார்த்தான், நான் எந்த ராஜகுமாரனுக்கு கட்டி கொடுப்பேன்னு சொல்லி நான் அழகழகாக பொண்ணுங்களை பெற்று வச்சுருக்கேன். இவன் ஆளை பார்த்தா விழா எலும்பெல்லாம் தெரியுது, ஒல்லியாக எலும்பு கூடு மாதிரி இருக்கான், தாடியும் மீசையும் பார்க்கவே பிசாசு மாதிரி இருக்குது. முனிவரை பார்த்துருக்கீங்களா? யார் முனிவரை பார்த்து ஆசைப்படுவான்? இவன் பொண்ணு கேட்குறானேன்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, முடியாதுன்னு சொல்ல முடியாது, சொன்ன சபிச்சிருவார். ஒரு ஐடியா பண்ணான், நீங்கள் அந்த புறத்துக்கு போங்க, அமைச்சர் கூட்டிகிட்டு போவார். எந்த பொண்ணு உங்களை கட்டிக்கிறேன்னு சொல்லுதோ அந்த பொண்ணு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ முனிவர் என்ன பண்ணார், சரின்னு. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். என்னென்னா ப்ராப்ளம் சால்வ்டு. இந்த ஆளை பார்த்து ஒரு பொண்ணு சம்மதிக்க போகிறதில்ல, எனக்கும் பிரச்சனை இல்லை, அவளுக்கெல்லாம் சேர்ந்து விரட்டிடுவாளுங்க, இவரும் போயிடுவார் அப்படின்னு நினச்சான். ஆனால் இவர் அந்த புறம் என்ட்ரன்ஸ் வரைக்கும் முனிவராக போனார். அந்த புறம் என்ட்ரன்ஸ் வந்த உடனே மன்மதனும் வியக்கும் வண்ணம் அழகான இளைஞனாக மாறினார், உருமாறினார். ஆள் பார்த்தா ஆம்பளைக்கு ஆம்பளை பார்த்து ஆசைப்படணும் அந்த மாதிரி ஆகிட்டார். உள்ளே நுழைஞ்சார். நுழைஞ்ச உடனே அமைச்சர் வந்து அங்கே ஒரு 50 பொண்ணு, ராஜாவுக்கு தான் நிறைய மனைவிகள் இல்லையா, மொத்தம் ஒரு 50 பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணுங்களை பார்த்து, ராஜகுமாரிகளே, அரசருடைய உத்தரவு, உங்களில் யார் இந்த மகானை மணந்து கொள்ள பிரியப்படுகிறீர்களோ அவர்களுக்கு இவர் நாயகர் ஆவார் அப்படின்னு அமைச்சர் சொன்ன உடனே 50 பொண்ணுங்களும் நான் கட்டிக்கிறேன், நான் கட்டிக்கிறேன், நான் கட்டிக்கிறேன்னு 50 பேரும் கட்டிக்கிட்டாங்க. ராஜா பார்த்தான், தலையில் துண்டை போட்டு உட்காந்துட்டான். போச்சுடா போச்சுடா, வேறு வழி இல்லாமல் கட்டி கொடுத்தான், 50 பேரையும் கட்டி கொடுத்தான். முனிவர் என்ன பண்ணார், இந்த ராஜகுமாரிகள் இங்கே அரண்மனையில் இருந்தாங்கன்னா எனக்கு அது கேவலம், மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டிகளை வச்சு காப்பாற்ற துப்பு இல்லைன்னு ஆகிடும், அதனால் என் கூட அனுப்பிட்டார். ராஜாவுக்கு அடுத்த இடி, இவன் காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவான், அங்கே கிழங்கெல்லாம் திங்க என் பொண்ணுங்க என்று கவலைப்பட்டு அனுப்பி வைத்தார். ஆனால் சௌபரி என்ன பண்ணார், 50 பெண்களுக்கும் 50 கணவன்மார்களாக உருவெடுத்தார், அழகான கணவன்மார்களாக உருவெடுத்தார். 50 மாளிகைகள் தோன்றும்படி பண்ணினார். யோக மகிமையில் 50 பேரோடையும் தனித்தனி குடித்தனம் நடத்தினார். கொஞ்ச நாள் கழித்து ராஜா வந்தான். டாக்டர் நம்பர் 1 அந்த வீட்டுக்கு போனான். ஏம்மா, மாப்பிள்ளை பெரியம்மா இருக்காரம்மா, நீ சந்தோஷமாக இருக்கியாம்மா அப்படின்னு கண்களில் நீர் மல்க கேட்டான். அப்போ அவள் சொன்னா, அப்பா, அவர் என் மேலே பிரியமாக இருக்கார்ப்பா, என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காருப்பா, எனக்கு ஒரு குறை இல்லை. ஆனால் ஒரே ஒரு கவலை என்னென்னா, எப்போ பார்த்தாலும் என் கூடவே இருக்கார், என் தங்கச்சிகள் வீட்டுக்கெல்லாம் போகிறதே இல்லை, அவங்களும் என் சகோதரிகள் தானே, அவங்கள கவனிக்க வேண்டாமா, அதுதான் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரின்னு சொல்லி நம்பர் 2 டாக்டர் நம்பர் 2 வீட்டுக்கு போனால் அங்கேயும் அந்த பொண்ணு அதுதான் சொல்லிச்சு, என் கணவர் எப்பவும் என் வீட்டில் தான் இருக்கார், மற்ற சகோதரிகள் வீட்டுக்கு போகிறது இல்லை. அப்போ தான் ராஜா புரிஞ்சுக்கிட்டான், 50 கணவனாக மாறி 50 குடித்தனம் நடத்துகிறார் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன், மனசு அடங்கலைன்னு மனுஷன் தண்ணி கடியில் போனாரே, என்னையா ஆச்சு, ஒரு குடும்பத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு தண்ணிக்குள்ளே போய் 50 குடும்பம் உள்ளவராயிட்டார், 50 மனையாட்டிகளுக்கு கணவனாகினார். அவர் பண்ண தவமெல்லாம் போச்சு. ஒரு 100 வருஷம் குடும்ப வாழ்க்கை நடத்தினார். அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்த யோக புண்ணியம், மன அடக்கம், தவம் எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. சைக்கிள் டியூப்பில் காற்றை பிடிங்கி விட்டால் எப்படி போகும், அந்த மாதிரி போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் யோசித்து பார்த்தார், ஆஹா மோசம் போனேனே அப்படின்னு கூர்மாவதார பெருமாளை மனதிலே தியானித்து மறுபடி காட்டுக்கு போய் தவம் செய்து சித்தி பெற்றார் என்று வரலாறு. எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த முனிவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே எம்பெருமான் நீ தானே. முனிவர்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, அவங்களுக்கு பணம் காசு தேவையில்லை, காரு பங்களா தேவையில்லை,
பதவி தேவையில்லை, கஜானா தேவையில்லை. அவங்களுக்கு மன அடக்கம்தான் முக்கியமான தேவை. அதை கொடுக்கக்கூடிய ஒரே பெருமாள் கூர்மாவதார பெருமாள் தான். அதனாலே இந்த கூர்மாவதாரத்தை அனைவரும் ஒரு வழிபடு தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் மனம் அடங்கும். அதான் நமக்கு கிடைக்கிற முதல் ஆதாயம். உங்களுக்கு எந்த தெய்வத்துடைய அருள் வேணும்னாலும் மனம் அடங்கணும். மனசு அடங்கலைன்னா பேய் பிசாசு கூட வரம் கொடுக்காது. உங்களுக்கு பேய் பிசாசை கும்பிட்டு வரம் வேணுமா, அப்பவும் மனசை அடக்கி அந்த பேயவே தியானம் பண்ணணும். பேய்க்கு வணக்கம், பேய்க்கு வணக்கம், பேய்க்கு வணக்கம்னு சொன்னால் தான் பேய் வரும், இல்லாட்டி பேய் வராது. அதுக்கும் மனசு அடங்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? மனம் அடங்க வேணும், தியானம் செய்ய வேண்டும், தெய்வம் வரம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு கூர்மாவதாரம் அவசியம். அதனாலே இன்று முதல் நீங்கள் இந்த கூர்மாவதாரத்தினுடைய அருமை பெருமையை உணர்ந்து அன்னாடம் வழிபடணும். குறிப்பாக இளைய தலைமுறை. இன்றைக்கி இளைய தலைமுறை புக்கை விரித்து வச்சுட்டு உக்காந்தா அவனுக்கு சகல நினைப்புகளும் அப்போ தான் வருது. எந்த பக்கத்தை விரித்தானோ அந்த பக்கம் அப்படி விரித்த மேனிக்கு இருக்குது, அடுத்த பக்கம் நகர மாட்டேங்குது. அவன் என்ன பண்ணுவான்? மனசு அலைப்பாயிடே, எதை வேணாலும் அடக்கிடலாம். நீங்கள் சர்க்கஸுக்கு போய் பாருங்கள், யானை அடக்கிடுறான், 2 காலம் நடக்க வைக்கிறான். சிங்கத்தை அடக்கிடுறான், மனுஷனை கண்டு பயப்படும்படி பண்ணிடுறான். புலி, குதிரை எல்லாத்தையும் பண்ணிடுறான். ஆனால் அப்படி அடக்கிறானே அந்த ரிங் மாஸ்டர், அவனை கூப்பிட்டு, டேயப்பா, உன்னால் அடக்க முடியாத ஒரு விலங்கு இருக்குது, அது என்ன? ஒரு குரங்கு. குரங்கா எங்கே இருக்குது? அந்த குரங்கை கொண்டு வாங்க அப்படின்னா, அது உங்ககிட்ட தான் இருக்குது, மனம் என்ற குரங்கு. மனம் ஒரு குரங்கு, அதை அடக்க முடியுமா அப்படின்னா, அதை அடக்க முடிஞ்சால் நான் ஏன் சர்க்கஸ் கம்பெனியில் ரிங் மாஸ்டராக ஊராக அலைஞ்சிக்கிட்டு என் கையில் சாட்டையை பிடிச்சி என் தலைவிதியே அதுதான் ஐயா அப்படி நொந்து போய் சொல்லுவான். காட்டு யானையையும் வேட்டையாடி பயங்கரமான புலி சிங்கங்களையும் அடக்கி ஒடுக்கி காட்டும் ஒரு விலங்குகளை அடக்கக்கூடிய விற்பன்னன் கூட தன் மனதை அடக்க முடியாது. எதை வேண்டுமானாலும் அடக்கலாம், மனதை அடக்க முடியாது. ஒரு நாட்டை கூட அடக்கிடலாம், ஒரு சேனையை அடக்கி விடலாம், மனதை அடக்க முடியாது. அதை செய்யக்கூடிய ஒரே ஆள் கூர்மாவதாரம் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய ஸ்ரீமன் நாராயணன்.